லோலி ஹியூமன்ஸ் இப்போ தான் ஒரிஜினல் பேட்லே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டெத் நைட் சொல்லியிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டெத் நைட்டும் ஹீரோவை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோடைய டீம்மேட்டில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமாக மானம் இல்லை, என்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோ யாரும் சண்டை போட போகாதீங்க, சண்டை போடாமல் எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாலலாம் சாக முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரியர் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் வைக்கிறான். ஸோ அந்த அட்டாக் பார்த்திங்கன்னா பட்லருக்கு நேராக போகுது. ஆனால் பட்லர் பார்த்திங்கன்னா டாஜ் பண்ணிடுறாரு. பின்னாடி போய்ட்டு இருந்த 3 பேர்த்து மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் பட்டு அந்த 3 பேரும் சாவர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து ஷாக்கில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், பட்லர் நான் இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பட்லர் ஹீரோவை தள்ளி விடுறாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா பட்லர் அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வாலை க்ரியேட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்லர்கிட்ட கேட்குறான். பட்லர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இட், நீ ஒரு லோலி அவேக்னர் மட்டும்தான், உன் லிமிட்லேயே இருந்துக்கும்னு சொல்லிட்டு பட்லர் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே யாருமே பேசிக்கல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பட்லர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் ஒரு எஸ்டன்காக மாறணும்னு நினச்சேன், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஆனால் முன்னாடி போகணும்னு நினச்சா பின்னாடி தான் போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து ஹீரோகிட்ட ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறாரு. அநேகமாக இதுதான் என்னுடைய கடைசி ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறாரு. முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஒரு டெத் நைட் அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவருடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பவர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த டெத் நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. அந்த டைமுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் அது வரைக்கும் இதை தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அல்டிமேட் அட்டாக்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் ஹீரோ பார்த்திங்கன்னா பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீம்மேட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பட்லர் மேக் பண்ண வால் பார்த்திங்கன்னா உடையுது. என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பட்லர் கீழே இருக்கார். அவருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கத்தி இறங்கி இருக்குது. அதோடைய கை பிடி பார்த்திங்கன்னா ஒரு டெத் நைட்டு இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா பட்லரையும் ஹீரோ கூட வந்த டீம்மேட்ஸையும் நினச்சி பார்க்குறான். ஒரு டெத் நைட் பார்த்திங்கன்னா ஹீரோவை டியோலுக்கு கூப்பிடுது. நம்ம ஹீரோ செத்து போன 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவையும் டெத் நைட்டையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. அந்த டைம் ஹீரோவுக்கு ஒரு ரிங் கண்ணில் படுது. அந்த ரிங் யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா பட்லரோடையது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டெத் நைட் ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடில் போயிட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு இதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு உயிர் பிழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எப்படியாவது வேக்கப் ஆகிடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மானா அவங்ககிட்டேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிட்டு ஹீரோ போட்டோடனே பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவரை பார்த்துட்டு அந்த கிங் டபுள் டஞ்சனுடைய கிங்கே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் நிற்கிது. ஸோ ஹீரோ கிட்ட வந்த எல்லா டெக்னிட்டும் பார்த்திங்கன்னா சதற ஆரம்பிக்குது. ஹீரோ பக்கத்தில் இருந்த எல்லா டெக்னிட்டும் சதறதை பார்த்துட்டு அந்த மாதிரியான பவரான்னு சொல்லிட்டு டெத் நைட்டோடைய கிங் பார்த்திங்கன்னா நினைக்கிது. அந்த டைம் ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது, சேஜ் ரிவிங் வியர் பண்ணதுனால அவங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதோடு இல்லாமல் ப்ரெடேஷன் ஸ்கில்லோடைய சீல் எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஹீரோவை சுற்றி பவர் சூழ ஆரம்பிக்குது. ஸோ இதோட சாப்டர் முடியுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லைக்கையோ ஒரு கமெண்டையோ போட்டுவிட்ருங்க. ஸோ நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. மேக்ஸிமம் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கலாம். பை கைஸ்.